போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். French fries. ஸோ இது எப்படி வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக செய்யறதா நான் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து நீளமான உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன். அப்பதான் வந்து French fries நல்லா வரும். இதை வந்து தோல் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு லெவலான ஷேப் வரும். இப்போ நம்ம இதை நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ऑन कर இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்க இந்த உருளைக்கிழங்க நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். என்ன உப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து கல்லுப்பு போடுறேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்லாம் வேண்டாம், வார்மாக இருந்தாலே போதும். வார்ம் வாட்டரில் கோல்டு வாட்டரில் போட்டு வச்ச இந்த உருளைக்கிழங்க வார்ம் வாட்டரில் போட்டுடலாம். வார்ம் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தட்டுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் உள்ள தண்ணி எல்லாம் போகணும். வந்து ரொம்ப நேரம்லாம் காய வைக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து இதை அப்படியே வந்து தொடச்சிக்கணும். வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வச்சா போதும். இதில் பொரிச்சா போதும். ஸோ நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். ரெண்டு நிமிஷம் நல்லா இது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் 2 நிமிஷம் பொரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பொரிக்கும் போது உங்களுக்கு கலர் மாறாது. 2 டைம்ஸ் பொரிக்கணும். நீங்கள் இதை இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சதை வந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள்.
டைம் பொரிச்சது நல்லா முறுமுறுன்ட்டு இருக்குது. சைடு வந்து இன்னொரு ட்ரிப் வந்து பொரிச்சிட்ருக்காங்க. செம்மையாக பபிள்ஸ் வருது. கிறிஸ்பியான எங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்த்துடலாம். வந்து தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதுவும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Dharshu யூடியூப் சேனல். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அந்த பை ஃப்ரம் தர்ஷினி. டாட்டா.